நாமம் குருபுகழ் வாழ்க. குருவே துணை. இங்கு இணைய வழியூடாக இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மகத்தான வாழ்த்துக்களும் உரித்தாக. இன்று பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் எனும் தலைப்பில் சிறிய சிந்தன உரையை வழங்கும்படி கேட்டிருந்தார்கள். எனக்கு அருள் தந்த குருவின் பாதம் பணிந்து அவருடைய ஆசி வேண்டி என் சிற்றுரையை தொடர்கிறேன். வாழ்க வளமுடன். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி இருக்கக்கூடிய மனிதன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு விளக்கத்தின் வழியே வாழ்வதற்குரிய ஒரு முறையான பயிற்சி ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியர்களால் வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்க மனவளக்கலையின் பொக்கிஷமாகும். மனவளக்கலையில் ஆசான் உடலுக்கான உடற்பயிற்சி, உயிருக்கான காயகல்பம், மனதிற்கான தியானம், அகத்தாய்வு என்னும் பயிற்சிகளை ஒழுங்காக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் ஒழுங்காக தினமும் செய்து வந்தாலே ஒழுக்கம் எமக்கு ஒழுங்காக வரும் என்பதை, ஒழுக்கமாக இருக்கலாம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதை எண்ணம், சொல், செயல் இவைகள் மூன்றுமே பழக்கமாகி வழக்கமாக வந்து இது ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறது. ஞான களஞ்சியத்தில் மகர்ஷி ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார். 1982 எழுதப்பட்டது. உயிர்கட்கு துன்பமில்லா வகையில் ஆற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமா, உலகில் வாழும் உயிர்கட்கு அது காப்பா, அமைதி வித்து உயர்வினால் உயிரைவிட ஒழுக்கம் மேலா, உயர் அறிவில் தெளிவு பெற்று முழுமை எய்த ஒழுக்கமே பெருந்துணையா, அறிவறிந்தோர் உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உய்யும் வகை அறிவித்தார் உண்மை காண்போர். ஒழுக்கத்தை பற்றி மிகவும் அழகாக எளிய தமிழில் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அடுத்து, அதாவது ஒரு மனிதன் பழக்கத்தால் உயரவும் முடியும், தாழவும் முடியும். வாழ்வை உயர்வளிக்க செய்வது பழக்கங்களே. விளக்கம் ஒரு விதமாகவும் பழக்கம் வேறு விதமாகவும் இருந்தால் அங்கே நல்லொழுக்கம் தோன்றார். வாழ்க்கை மன நிம்மதியோடு அமைதியாக வாழ முடியாது. அந்த பழக்கங்களை அத்தந்தை கூறுகிறார். உயர்வளிக்கும் பழக்கங்கள் ஒழுக்கம் எனப்படும் என்கிறார். உதாரணமாக, ஒரு சிறிய குழந்தை இருக்கும்போது பெற்றோர்களின் அரவணைப்பில் வாழ்கிறது. அடித்தால் அழும், அது உடம்பில் வலி இருந்தால் அழும், சிரிப்பு காட்டினால் சிரிக்கும். ஆனால் அதற்கு புத்தி விவரம் தெரிய தெரிய பெற்றோர் செய்யும் செயலையே பார்த்து அதுவும் பின்பற்ற தொடர்கிறது. பெற்றோரின் வார்த்தைகள், அவர்களின் நடவடிக்கைகள், செயல்கள் அனைத்தையும் பார்த்து பார்த்து கற்று வருகிறது. இதில் குழந்தையின் குற்றம் இல்லை. நான் ஒரு வீட்டை போயிருந்தேன். அங்கு ஒரு சிறு குழந்தை ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து காதில் வைத்து கொண்டு பெரியோர்கள் டெலிபோன் கதைக்குமா போல், அதாவது தொலைபேசி கதைக்குமா போல், யா யா ஓ ஓகே ஓகே என்று கதைத்து கொண்டிருந்ததை கவனித்தேன். அப்போ அதாவது சிறு சிறு பிள்ளையாச்சே, அது சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளையாச்சே, தாய் தகப்பன் செய்வதையே பார்த்து நடக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கும் போது நாம் பிள்ளைகளை வளர்க்கும் விதத்தில் தான் அவர்கள் ஒழுக்கமாக வாழ்வதென்றாலும் சரி, வழி தவறி போவதென்றாலும் சரி இருக்கிறது. உதாரணத்துக்கு, காலையில் படுக்கையில் காப்பியை கொடுத்து பிள்ளைகளை பழக்கி அந்த பழக்கம் வழக்கமாகி காப்பி படுக்கைக்கு வராவிட்டால் கட்டிலை விட்டு எழும்ப மாட்டார்கள். ஏன்? பழக்கம் வழக்கமாகிவிட்டது. இது ஒழுக்கமற்ற செயலாக மாறிவிட்டது. இது யாரின் குற்றம்? யாரில் தவறு? பிள்ளைகளிலா பெற்றோர்களிலா? சிந்திக்க வேண்டிய விடயம். ஒரு பிள்ளையின் பழக்கம்
வழக்கம் ஒழுங்கு இல்லாமல் போவதற்கு சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் காரணமாக இருக்கின்றன. ஆகவே வீட்டில் பெற்றோர்கள் கனிவான வார்த்தைகளையும் பணிவோடு உபசரிப்பதையும் நல்ல பண்பாக ஒழுக்கமாக வாழ்வதையும் கடைப்பிடித்தால் பிள்ளைகளும் அதன்படி வாழப் பழகிவிடுவார்கள். எம்மிலுள்ள கூடாத பழக்கங்களை சீர்படுத்தி வாழ வைக்க அருட்தந்தை நமக்கு அருகுண சீரமைப்பு என்னும் மகத்தாய்வை தந்திருக்கிறார். அதாவது அருகுண சீரமைப்பில் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்றாலும், அதாவது அருகுண சீரமைப்பு தான் தனது என்ற தம்பதிகள், அதாவது தான் என்றால் அதிகாரப்பற்று, தனது என்றால் பொருட்பற்று, இவைகளினால் உண்டாவதுதான் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பார்க்கவற்று, வஞ்சம். இவ்வாறு குணங்களையும் நிறை குணங்களாக மாற்றுவதற்கு மகிழ்ச்சி அகத்தாய் பயிற்சியை தந்திருக்கிறார். அதாவது பேராசை நிறைமனமாகவும், சினம் பொறுமை சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்று ஈகியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நெறி உணர்வாகவும், முறையற்ற பார்ப்பவற்றை கற்புணரியாகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும், அமைதியாகவும் வாழ்வதற்கான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் செய்து எம்மை ஒழுக்கத்தில் வாழ வழியமைத்துள்ளார். மேலும் இவ்வையகத்தில் நாம் வாழ பழக்கம் வழக்கம் ஒழுக்கங்கள் என்ற மூன்றும் நமது வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறது. பழக்கத்தினாலும் வழக்கத்தினாலும் வந்த செயல்கள் அது நன்மை அளிப்பதும் தீமை அளிப்பதும், சமுதாயம் நன்றாக இருப்பதற்கு நன்மையாகவும் சீரழிந்து போவதற்கு தீமையாகவும் இருக்கின்றது. இங்கே எது சரி, எது தேவை, எது கஷ்டம், இது நல்லதா கெட்டதா என்ற விழிப்புணர்வற்ற நிலையிலேயே நாம் அன்று தொட்டு இன்று வரை வாழ்கின்றோம். உதாரணத்துக்கு கூறப்போனால், ஊர் பழக்க வழக்கங்கள் என மூட நம்பிக்கைகள் மூலம் பணத்தை மக்கள் விரயமாக்குகிறார்கள். ஆலயங்களில் மிருகங்களை பலி கொடுப்பதும், திருவிழாக்களை ஆடம்பரமாக செய்வதும், இவற்றை அறிவியல் பூர்வமாக சிந்திக்காமல் விட்டுவிட்டனர். பழக்கத்தினால் வந்த வழக்கங்கள் பாமர மக்கள் மத்தியில் கூடுதலாக இருக்கின்றன. பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு விளக்கத்தின் வழியே வாழ்வதற்குரிய ஒரு முறையான பயிற்சிகளை கற்றுய வேண்டும் என்கிறார் ஆசான் அருட்தந்தை. வாழ்வின் இனிமையும் மனதின் அமைதியையும் எம்மை விட்டு போகாத முறையில் நாம் வாழ வேண்டுமென்றும், எம் வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டுமென்றும், பழக்க வழக்கங்களை சீரமைத்து ஒழுக்கத்துடன் வாழ மனவளக்கலை என்ற அற்புத கலையை கற்று தீய குணங்களோடு இருக்கும் நாம் மனித நேயத்தோடு முழு மனிதனாக வாழ வழிகாட்டியவர் அருட்தந்தை ஆகும். நம் மனவளக்கலையில் அதாவது உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்பம், அகத்தாய்வு, மனதிற்கு தியானம், இப்படியான பயிற்சிகளை தந்திருக்கிறார். இதை நாம் தினமும் செய்து எமது பழக்க வழக்கங்களை மாற்றி ஒழுக்கமாக இருக்க அருட்தந்தை ஆசான் தந்த பயிற்சிகளை தினமும் செய்ய வேண்டும். நாம் எதை செய்ய நினைக்கிறோமோ அதற்கு நல்ல எண்ணமும் திறமையும் துணிவும் விடாமுயற்சி என்பன மூலம் தேவையற்ற பழக்க வழக்கங்களை மாற்றி வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி ஒழுக்கத்தோடு வாழவும். ஒழுக்கம் என்னும் போது பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கற்பு நெறி தாண்டக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இது போன்ற பொதுவான நற்குணங்களை வளர்த்து பண்பில் ஒழுக்கத்தோடு வாழ பயின்று வரவும்.
இதில் ஒரு கவிதை, மகிழ்ச்சியின் ஒரு கவிதையை கூற விரும்புகிறேன். ஒழுக்கமெனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பா, ஒருவர் பிறர்க்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியும் தீமை செய்யா உணர்வு அஃது. வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? அழுக்காறு பேராசை சினம் கடுஞ்சொல் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் தவித்த வாழ்வார் பழுத்து வரும் அறிவு பர உணர்வு ஊர் தன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். அருமையான கவிதையை படித்த பொழுது சொல்ல வேண்டும் போன்றுள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நிறைகளை அங்கீகரித்து ஒருவர் பிரிந்து வாழ்வதும் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போகும்போது ஒழுக்க பண்பாடுதான் இது இருவருக்கும் இன்றியமையாது. ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. வாழ்க்கையில் இருவருமே ஒழுக்கத்தோடு வாழ்வது சிறப்பு. எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு பணத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் அது சாக்கடை நீருக்கு சமமானது. அருட்தந்தை மக்களுக்கு ரெண்டொழுக்க பண்பாட்டை கடைப்பிடித்தோமாயின் நாம் யாரையும் துன்புறுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம், அன்பும் கருணையுமாக வாழ்வோம். ஐம்பொறி ஆற்றலை குறைத்து மனதையும் உடலையும் புலன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்குவதே ஒழுக்கமாகும். நாம் செய்யும் செயலுக்கு ஏதோ ஒரு விளைவு வரும். அது நன்மையாகலாம், தீமையாகலாம். எதுவாயினும் அது தன்னையும் பாதிக்கும், சில சமயம் பிறரையும் பாதிக்கும். எனவே ஒழுக்கத்தோடு வாழ தன்னையோ பிறரையோ பாதிக்காத வகையில் எந்த செயலையும் செய்ய வேண்டும். முதல் கூறியது போல் எண்ணத்தாலும் சொல்லாலும் உடலாலும் மனதாலும் செயலாலும் துன்பத்தை பிறருக்கு கொடுத்தால் அத்தனை விளைவுகளும் ஒழுக்கமற்ற செயல் என்கிற ஆசான் அருட்தந்தை. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் கொடுக்காத செயல் புண்ணியம் என்கிறார் அருட்தந்தை. தனக்கும் மற்றவருக்கும் துன்பம் கொடுத்தால் அதுவே பாவம் என்கிறார் சுவாமிஜி. மனிதன் ஒழுக்கத்தை உயிரைப்போல் ஓம்பி வாழ்ந்து பிறர் அனைவருக்கும் தேவைக்கும் மதிப்பு கொடுத்து வாழும் தன்மைதான் ஒழுக்கம் என்கிறோம். வள்ளுவரின் குரல் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதால் இந்த ஒழுக்கமே உயிரினும் மேலாக போற்றப்படும். ஆகவே பழக்கத்தினால் உண்டான விளக்கத்தை மாற்றி ஒழுக்கமான வாழ்வு வாழ அருகுண சீரமைப்பு பயிற்சிகளை செய்து தெளிந்த மனத்தோடும் தூய அறிவோடும் அன்பும் கருணையுமாக வாழ்வோமாக. நிறைவாக மகர்ஷியின் கவிதையுடன் ஒரு கவிதை. வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்களினும் ஒழுக்கங்களெல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசாகும். இந்த கவிதையுடன் சிற்றுரையை முடிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த நோர்வே மனவளக்கலை மன்றத்திற்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் எனது அன்பையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள்.